அதோட தனியா போட்டோ எடுக்க கஷ்டப்பட்டுக்கிறாங்க. நான் அவனை போய் ஹெல்ப் பண்ணிட்டு வரேன். ஏய் லூஸ் மாதிரி பண்ணாதீங்கடா. இரு நான் போயிட்டு வரேன். நான் தான் போவேன். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு வா இவரு போறேன்ட்டு நான் தான் போவேன். அது நானாவா யாரும் போடா. இதெல்லாம் போக கூடாதுன்னு தான் ஒரு பாதை அமைச்சிருக்கானுங்க. ஆனா இதுலதான் போறானுங்க நடுவு. பறந்து போறான். அன்எஜுகேட்டட் போவா. இதுல என்ன இது என்ன பறக்க போறான். இது ஏன்டா நடந்து போறேன்னா அதான் பறந்து போவான்னு கேட்டேன். ரக்க வச்சு மாமா பறக்கணும் தெரியும் அடிட்டீங்களா? எனக்கு செலவு விக்கிறது செலவு தெரியாது. எனக்கு மச்சான் மச்சான் அங்க போய் பாருங்க. சார் 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 ஆட்டோகிராஃப் கூட கூட வராம முன்னாடி வந்து கேஷ்ல நின்னுறாரு. அங்க பாரு அங்க ஒண்ணு. அதுக்கு டாடி டாடி இந்த பூனை ஒண்ணு வாங்கி கொடுத்து டாடி. எங்க வீட்டுல எலித்தொலை அதிகமா இருக்கு. அதாவது இந்த பூனை எல்லாம் வந்து டொமஸ்டிகேட்டட் பண்ணல, அதனால காட்டு பூனை ஆகுது. அதுக்கு இதுக்கு அடுத்தது தான் இந்த பூமாவா? பூமாவா? ஏய் பைத்தாக்காரா, அதெல்லாம் பெரிய பூனை. காட்டு நாய் பாத்துருக்கீங்களா? அவர் வந்து குரங்க அவர் பாருடா வழி விடுங்கடா. அவருக்கு 2 பேரும் பிளாக் பண்ணுகிறீங்க. கூச்சமே இல்ல. அவர் பயப்படுறாரு அவங்கள பார்த்து. ஏதாச்சும் பண்ணனா நான் பாட்டு ஓரமா அப்பாவி பிச்சைக்கார மாதிரி உட்கார்ந்துருக்கான் பாருங்க மேடம்ன்ற மாதிரி உட்கார்ந்துருக்கேன். சொல்றா பூனைகளை பேட் வேர்ட்ஸ் பேசுறாரு. ஆனா சந்தோன கிட்ட பேட் வேர்ட்ஸ் பேசி அதை பேச வைக்கிறாரு. பூனை பாஷையில பேட் வேர்ட்ஸ் பேசி அதை பேச வச்சாரா இப்ப? ஆமாண்டா பேசுறாரு. டேய் இது பூனை பாஷை மாதிரி இல்ல. ஒரு வெப்சைட்ல இது மாதிரி தான் ஸ்டார்டிங்ல வரும். இந்த மாதிரி இருக்கிறானுங்க. இந்த எடிட்டர் லூஸ் பையா இருக்கான்ல, அந்த மாதிரி எங்க ஆபீஸ்ல ஒரு 4-5 பேர் இருக்கானுங்க. அதாவது தான் தான் ஆபீஸ்ல இல்ல, உலகத்திலே நிறைய பேர் இருக்கானுங்க. தான் தான் டிப்ரெஷனோட மொத்த உருவம் நினைச்சுன்னு வாழ்ந்து நிற்கிறானுங்க. இப்ப நாங்க எப்படி கும்பலா தானே வந்துக்கிறோம் பாருங்க. தனியா நின்னுக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு அது வெறும் கூண்டுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு சுத்தி புத்தி பொண்ணு கூட கிடையாது. சும்மா கம்பி பூச்சி நின்னுக்கிறான். தண்ணி ஊத்துது. அதுக்கு நீ பேச தெரியாது. குட்டி கொண்டு இது மாதிரி இல்ல. இன்னொன்னு குட்டி கொண்டு ஒண்ணு வளர்த்துன்னு இருந்தா மாப்பிள்ள இப்பயும் வந்து சின்னதா ஒண்ணு வளர்த்துன்னு தான் இருக்கான். ஓ அப்படியா விஷயம்? நான் வரேன். ஒருத்தருக்கா வாய்க்கு வரேன். வாய்க்கு வரியா? நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. அதுல சூப்பரா போட்டுருக்காங்க பாரு. இது அதுவே பேசுற மாதிரி, அந்த மானே பேசுற மாதிரி. என் உடல் அளவு பெரிதாய் இருப்பினும் நான் காட்டுப்பகுதிகளை அமைதியாக கடந்து செல்வேன். புலிகளுக்கு நான் மிகவும் பிடித்த உணவு. டாடி இப்ப ஒரு மான் பார்த்தோம்ல, அது பேர் என்ன? இது சாம்பார் மானு. ஏன் அந்த மானுக்கு எதுக்கு கொம்பே இல்ல? சாம்பார்ல காய்கறி தான் இருக்கும், கொம்பு எப்படி இருக்கும்? நான் இதெல்லாம் சொல்றா மறந்துட்டா. அவனே சொல்றான். நான் சொல்றேன் சுதிரை போட்டு அடிக்க. வெள்ள மயிறு தானே பாக்கணும். டாடிங்க வா. வெள்ள மயிரா? இது ஏன்டா இருக்கும். இந்த வெள்ள மயிறு ஏன்டா? தம்பி காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லிருக்கேன் நானு. சீவல்யா இது என் காலு, இதுவே என் காலு. ஏன் கால் கால் போட்டா இது என்ன காலு? கால் ஏண்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்று விடுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க? ஏன்டா சீக்கிரம் விரி.
ஐயே ஏடா லூசு பாரு இதுக்கான எவ்வளவு நேரம் நின்று இந்த போடா ஒன்ன வச்சு என்னடா பண்றது ஃபுல்லா ஓபன் பண்ணாத அங்க பாரு அவனை பாரு அங்க பாரு உன் பக்கத்து வீட்டுக்காரன் பாரு என்ன பண்ணுகிறான் நீ என்னடா சும்மா இருக்கிற அரை மணி நேரமா ரெடியா தான் பாருங்க வாடா வாடா யூ கேன் டு இட் வாடா 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 கமான் 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 அங்க பாடுறா அவன் பாடுறா உசார் பண்ணுகிறான்டா டேய் அங்க பாடுறா ஐயோ டேய் சீனிதான் சீனிதான் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆல்ரெடி உஷார் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். அதான் திமுரா ரெக்க விரிச்சு இது பண்ணிடுறாரு. டேய் டேய் கமான் 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 வேல யூ கேன் டு இட் பார்த்தாரு அவர். இவனுக்கு அந்த திறமையே இல்லையோ, இவன் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டான்னு நினைக்கிறேன். இவன் கிட்ட நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றோனே. ஆஸ்பத்திரிக்கு தான் போனோம்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான் எலும்பு மாட்டுது வரும்போது இஞ்சி நிமிர மாட்டுது அவருக்கு. எலும்பே பல வருஷம் ஆகுது. வாடா வாடா அருமாடா டேய் வாடா வாடா எவ்வளவு அவன் ஏன்டா நமக்கு காமிக்கிறாங்க அந்த நடுவுல இருக்கு படுறா அவனுக்கு 2 பேரும் காம்படிஷன் போட்டுக்கிறானுங்கடா தெரியுதா அங்க பாரு. அப்ப என்ன இது என்னடா விளையாடுறீங்களா? அது எங்கடா அப்படி அது அப்படி ஓட கூட மாட்டேங்குது. அம்மா துண்டு கூண்டுல எங்கடா அது ஓடும்? 2 ஸ்டெப் தான் வைக்க முடியாது. ஓடும் 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 ஓடும். டாடி ஓடுவார். ஓடாது, பறக்கும். ஓடுதுடா டேய். அவன் கிட்ட இருக்கு. நினைக்கிறேன் நம்ம தான் அது பின்னாடியே போய் நிக்கிறோம். புரியுதா கிருத்திகை? அது நம்மள வேணாம், நம்மள வராதிங்கடா. இந்த ஏன்னா இவ்வளவு பெரிய கோழியை பார்த்தோன்னா சமைக்கணும் தான் தோணுது. அது 8 வச்சதுன்னா என்னத்துக்கு தான் வருது? தண்ணி இதுவே ஆகுறடா. போகவே இல்லையா? நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. அவன் இன்னும் திருந்தல மாமா. நீ வேற நாடு, நான் வேற நாடு இல்ல, ஒரே நாடு இந்தியா. ஆனா இந்தியாக்குள்ளே பிரிவினை இருக்கு. தேவையில்லாத பேச்சு. அவங்க ஆபீஸ பத்தி பேசுறான் போல. பேங்க் ஆபீசர் இவரை பத்தி நமக்கு சொல்லவே இல்ல. ஆக்சுவலி கிரிக்கெட் வீடியோ அப்போ இவர் வந்து கோச்சா வந்தாரு. இப்போ வந்து பேங்க் ஆபீசரா வந்துக்கிறாரு. சரியான இன்டர்நேஷனல் மேட்ச் நேத்து அதுல போகும்போது ரன் ஓடும்போது கால் அடிபட்டு நண்பா ஓ நண்பா, காதுகள் பாவம் இல்லையா? சேர்ந்த உடனே இல்ல இது வந்து பேங்க்ல ஜாயின் பண்ணா உடனே போனஸ். இல்ல இது கால்ல விட்டு போனே போனஸ். ஃபர்ஸ்ட் போனஸ்ல இது வாங்கிட்டான். உங்களுக்கு ஏதாவது ஹவுசிங் லோன் வேணும்னா மாப்பிள்ளை கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா. ஜெயசீனி நம்பர் கீழ போடுறேன். ஒரு மரமே அதோட ஆயா இருக்கு. ஆனா இதுங்களுக்கு வந்து எவ்வளோண்டு உலகமா மாத்திட்டாங்களா அதுங்களோட உலகத்தை? இல்ல அழகா பறக்க வேண்டியத இது மாதிரி கூண்டுக்குள்ள போட்டு இவ்வளோ பேர் வானடா வெயில்ல நிக்காதீங்களா, கால் சுடுக்குறா. அப்ப கூட தப்பு தானா? அதோட வீட்டுல இருந்து எடுத்துன்னு வந்து வேற எங்கேயும் வச்சுக்கிறது தப்பு தானே? அது தப்பு. பிக் ஃபேன் ஆஃப் மாமா. நமக்கே வந்து வெளியூர் போறோம், அந்த வீட்டுக்குன்னு ஒண்ணு வந்தாதானே நமக்கே அந்த நிம்மதி இருக்குது. அங்க போய் பேசலாம்டா. கால் சுடு, வெயில் அடிக்குது, வெயில் கால் சுடு. குக்கு தானே பறந்து வரானுங்க. கண்டுபிடிச்சிடானுங்க. ஆஹா, புதிய வகை உயிரினத்தை உருவாக்க போறானுமா? அப்போ புதிய வகை உயிரினம். ஆமா, அதெல்லாம் நாரா மாமா. குக்கு தானே அது. நாரா கொஞ்சம் தலைமைக்கு கட்டுப்பட்டு அப்படியே இருக்கின்னு இருக்கிறோம். மத்தபடி நாங்க எங்களை அவுத்து விட்டாங்கன்னு வச்சுக்கோ, சிறகு அடிப்போம் நாங்க. கிவி தானே இது? கிவியால நம்ம நினைக்கிறதெல்லாம் கூட இருக்காதுடா, அது வேற எதனா பேரா கூட. இவனுங்களுக்கு இதுலயே இவ்வளவு பெருசு கட்டி குத்துக்கிறாங்கன்னா அப்ப இவனுங்க எவ்வளவு சுதந்திரமா இருக்க வேண்டியவனுங்களா இருப்பானுங்களா? எல்லாரையும் தம்த போட்டு இவனுங்களுக்கு இவ்வளவு பெருசு கட்டிக்கிறானுங்கன்னா அவனுங்க இது ஏதோ கேது இந்த மான் அந்த அவர் பண்ணதுக்கே சரியில்லை யாரும். டாடி குதிரை முத்தி எல்லாம். ஓ ஸ்னேக் பார்க்கா இது? இந்த பக்கம் போனா டாடி ஸ்னேக் பார்க் டாடி.
சரி போலாமா இங்க இருந்து 2 மணி தான் இதுக்கு டைம் வா வாங்க போலாம் போட்டுறாங்களே. நான் புதன்கிழமை வந்து சண்டை போட்டுருந்தேன் புதன்கிழமை செவ்வாய் சொல்லி அங்க போங்க கன்ஃபார்ம் பண்ணுறேன் டாடி vlog வெல்கம் டு டாடி ஏய் வெல்கம் வெல்கம் இல்லடா, சும்மா வெல்கம் வெல்கம். சல்யூட் கலாச்சிலே ராமா ஏய் ஓகே எண்டிங் கடைசி அப்படியே எண்டிங் வந்துட்டோம். அதுதான் ஆக்சுவலி இது வந்து கிண்டி நேஷனல் பார்க்கு. எப்படின்னா குழந்தைங்க எல்லாம் கூட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸைட்மெண்டா இருக்கும். அதாவது இந்த மாதிரி குழந்தைங்களா இது குழந்தைலாம் இல்ல, புலி சிறுத்தை இந்த புலித்தி குழந்தை ஏதாவது பண்ண பெரும்பாவது. அதாவது புலி சிறுத்தைலாம் இருக்காது, அதுக்கெல்லாம் நீங்க வண்டலூர் தான் போகணும். மத்தபடி இந்த மானு மயிலு பறவை, ஒரு பறவையா நாங்க இன்னொரு வான்கோழி தான், அந்த வான்கோழி ஒண்ணு பார்த்தோம். இது ஆண்மயிலு ரெக்கையை விரிச்சு ஆடும், நிறைய பண்ணோம். நல்லா இருந்தது. ஒரு நல்லா இருக்கு. பக்கத்துலயே ஸ்னேக் பார்க் இருக்கு. ஸ்னேக் பார்க்லயும் நீங்க வந்து போய் விசிட் பண்ணலாம். அடல்ட்டுக்கு வந்து 30 ரூபா. ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே, ஜாலியா இருக்கு. பசங்க எல்லாம் கூட்டு வந்தீங்கன்னா ஜாலியா பேசிக்கின்னு ஒரு 4 லவர்ஸ் இருப்பாங்க, அவங்கள பிரிச்சுக்கின்னு அசிங்கமா பேசி அது இவன் இந்த வயிற்றுச்சல் பட்டா கிடைக்காது. ஒரு இது பண்ணு பார்க்கும் போதெல்லாம் கிடைக்காது. அது சுதிரினா இல்ல நீ தானே சுதீர் இது வரைக்கும் அந்த மாதிரி பண்ணதே இல்ல. முடிச்சிருவோம். ஓகே गाइस முடிச்சுட்டாங்க போங்க. காய் சொல்ல மாட்டேன், வரட்டா மாமே. ஐயோ இதுக்கு நீ காய்ஸே சொல்ல.